paisament.com, Snapdeal, Flipkart, பேடிஎம் போன்ற இணையதள பர்ச்சேஸ்களை இவங்க மூலமாக பண்ணுங்கள். கேஷ்பேக் வரும். அந்த கேஷ்பேக்கை நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கணிதன் அதர்வாவுக்கு 2016 முதல் படம். அதர்வாவுடைய ஈட்டியினுடைய வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை தந்திருக்குது. ஆனாலும் இந்த படம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே தயாரான ஒரு படம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்துடைய சந்தோஷ் அவருக்கு தான் முதல் பாராட்டு. இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள். இந்த ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்த ஒரு நிலையில் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு வேலை வாய்ப்பை ஒரு வாழ்க்கையை தட்டி பறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப கமர்ஷியலாக, ஏன்னா இதை டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இதில் ரொம்ப ரக்கெட்டாக சொல்லியிருந்தாருன்னா இது போய் மக்கள் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சின்ன டிபேட்டை தொடங்கி இருக்கிறது. அதற்கு சந்தோஷ் அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். அதர்வா சூப்பராக இருக்கிற ஆள், அந்த சினிமாக்கான மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துருச்சு. ஃபைட் சீன்ஸில் தான் அவர் பார்க்குறக்கு ரொம்ப அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா ஹைட்டாக இருக்கிறக்கு ஆள் ஃபிசிக் அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அதர்வாக்கு இன்னும் ஸ்டண்ட் சீன்ஸ் சேலஞ்ச் பண்ணணும் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ். ஸ்டண்ட் சீன்ஸ் அப்படிங்கிறது அதர்வாக்கு டான்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய அசட்டாக வர்றதுக்கு இன்னும் வருங்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேத்ரின் தெரசா அவங்க போட்ட லிப்ஸ்டிக்கும் மேக்கப்புக்கும் நடிக்கவும் செஞ்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பிரச்சனை என்னென்னா மேக்கப் மட்டும்தான் தூக்கலாக இருக்கிறத தவிர நடிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதுபோக அங்கே டைரக்டர் அவரோட இன்சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். பார்த்திங்கன்னா வில்லனை பகைச்சிக்குவார். அவன் வில்ல கொலவண்ண சுற்றிட்டு இருப்பான். அது கேத்ரின் தெரசாவுக்கும் தெரியும். இது கூலாக நம்ம ஹீரோயினி நைட்டு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பார்த்தா என்னடா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் நைன்ட்டு பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கிற ஒரு படத்தில் திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதோ ஒரு ப்ளசண்ட்டாக வந்தால் பரவாயில்ல, நமக்கு இரிட்டேட்டிங்காக வர்றது தான் இந்த கேத்ரின் தெரசாவுடைய போர்ஷனாக இருக்கிறது. சில பாடல்களை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் டைரக்டர் சந்தோஷ் அவர்கள். இன்னொன்று ரொம்ப அன்னாயிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தது அதர்வானுடைய அப்பாவாக நடித்திருக்கிற நரேன் அவருடைய கேரக்டர் ரொம்ப ஸ்டீரியோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா எப்படா அழுவேன் எப்படா உணர்ச்சி வசப்படுவேன் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கார் நரேன். ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக கதையோடைய ஒட்டுனதாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எடிட்டிங் ரொம்ப சூப்பரான ஸ்லீக்கான எடிட்டிங். படம் சும்மா சர்னு ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மொக்க போடுது, அப்படியே லவ் அது இது அப்படின்ட்டு என்னடா அப்படின்ட்டு நினைக்கிற இடத்துல படம் உள்ளே ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆயிடுது. ஒன்ஸ் ஆனோடனே அது இன்டர்வல் வர்றதே நமக்கு தெரியறதில்ல. அதற்கு முதற் காரணம் அப்படிங்கிற எடிட்டர் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லேயும் இதே பேஸை கடைசியெல்லாம் கொஞ்சம் கீப் அப் பண்ணி அந்த ரொமான்டிக் சீன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பிளேஸ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் அப்படிங்கிறது சாங் பிளேஸ்மெண்ட். சம்மந்தமே இல்லாத இடத்துல அது வந்தோடனே இவங்க பின்னாடியெல்லாம் ஆடியன்ஸ் அதை கத்துறதை கேட்க முடியுது. அந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு சாங் பிளேஸ்மெண்ட். ஆனால் சாங்கை அவ்வளோ மோசம்னு சொல்லிட முடியுமா? கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பரான சாங்ஸு. அந்த டான்ஸ் ஆடுற அந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிச்சி எல்லோரும் பார்த்தாங்க சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஏஆர் முருகதாசனுடைய தாக்கம் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது. துப்பாக்கியினுடைய சாயலும் நம்ம தண்ணீருடைய சாயலும் நிறைய இடத்துல தெரிகிறது அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தாலும் நான் காஸ்டியூம் ஜாய் கிறிசல்டாவுடைய காஸ்டியூமை ரொம்ப ரசித்தேன். அதர்வாவே ரொம்ப அழகாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெண்டு ஒன்று தானா காட்டியிருக்கிறது ஜாய் கிறிசல்டாவுடைய காஸ்டியூம். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கருணா இவங்கெல்லாம் மனோபாலா இவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷங்க கொஞ்சம் மொக்கையாக அப்படியே இறங்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது அந்த இடையில இந்த லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணி முடிவு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான, அதாவது முடிவு சூப்பராக அந்த வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ப்ராவர்பை பேஸ் பண்ணி ஒரு முடிவை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷனுடைய சாமர்த்தியம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது என்ன மாதிரி ஆட்களுக்கு வேணால் நான் ஏதாவது நொட்ட சொல்லுவோம். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி டயலாக்ஸும் பாராட்டுகள் தெரிவிக்கணும். ரொம்ப நுட்பமான டயலாக்ஸு. அரவிந்த் கிருஷ்ணாவுடைய அந்த ஃபாஸ்ட்டான கேமரா அதற்கும் ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டு. ஏன்னா அவருடைய கேமரா இல்லைன்னா அவ்வளோ, அதாவது அந்த ரேசினஸை நம்ம விஷுவலாக அந்த ட்ரீட்டை நம்ம அனுபவித்திருக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான கேமரா ஆங்கிள்ஸ். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு அத்தனை விஷயங்களும் அத்தனை சமூக சாராம்சங்களும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 5க்கு நிச்சயமாக 3.75 தருவேன்.
கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்பது வந்து எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.